ஒரு தவளை இருந்துச்சான். பஞ்சதந்திர கதை. ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியா ஆத்த கிடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்றது தவளைனா தவளை இல்லை, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போறது, வேலைக்கு போகிற இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில் சேரும். பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க. இப்படி சொல்லி பாருங்க. நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன். வீட்டில் போய் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க. தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்குலாம். நான் மாட்டேன்ப்பா, நோனோ. தேள் கேட்டுச்சு, போய் ஏன் நீ கொட்டுவ, நான் செத்துருவேன், லூசா நீ, நான் உன்னை கொண்டு போய் விட சொல்ல, நான் உன்னை கொட்டினா எனக்கு நீச்சல் தெரியாது, நானும் தானே சாவேன், கூட்டிட்டு போ. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மள மாதிரி இவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம. அப்பா என் பிள்ளை இருக்கு, 800 கோடி மக்களும் ஒரு பக்கம் தான், அவன் ஒருத்தன் போதும். தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணா வந்து நிற்பான் பாருங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து டவலை சுற்றி எடுத்துட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்க, அந்த மூஞ்சியில் நிற்பான். ஒன்றும் சொல்ல தேடி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. தவளை முதுகில் ஏறிக்கோ, கொட்ட மாட்டல, நான் தான் சொன்னேன் கொட்ட மாட்டேன், லாஜிக்கும் சொல்லிட்டு இது கொட்ட போறேன். 6 தழும்புது போகுது. ரொம்ப தழும்பு வரும்பொழுது பயப்படுது தேள். தவளை சொல்லுது பயப்படாத, எனக்கு தெரியும், நீச்சல் தெரியும், நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன். கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேள். கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும் கரை, ஓங்கி தலையிலேயே கொட்டிருச்சிங்க. இப்போ தேளும் முழுகுது, தவளையும் முழுகுது. கீழே முழுகும்போது தவளை கேட்குது, நாம எல்லாருமே கேட்குற மாதிரி, உனக்கு நல்லது தானே பண்ண, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தேன், இப்படி நடுவு மண்டையில் போட்ட, இப்போ நான் சாவுறேன், நீ தானே சாவுற, அறிவில்லை உனக்கு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேட்குது. தேள் அந்த பதில் தான் சூப்பர். நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த மெட்டீரியலை. தேள் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் இயல்பு. ஜோராக கை தட்டுறவங்க எல்லாம் முழுமையாக அனுபவிச்சவங்க. அதை அவர் வேணும்ட்டு செய்ய மாட்டாருங்க, அவருக்கு சத்துன்னு கோவம் வந்துடும். அவ நல்லவ தாங்க, எங்கிருந்து தான் வருதோ அந்த புத்தி, அப்போ மட்டும் அப்படி பண்ணிடுவான். இது எனக்கு புரிகிறது என்றால் நான் தேளோட வாழ்வை தவிர முதுகில் ஏற்க மாட்டேன்ல. இதை சொல்லி தருகின்ற புத்தகங்களே நன்றி, என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய், நன்றி. கவனம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம். பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவனச்சிதறல் தான். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ மேடையில் அருள் பிரகாஷ் சார் உட்காந்துருக்கார். அங்கிருந்து நம்ம PRO தளபதி வராருன்னு வச்சுக்கோங்க. வந்தவர் காதல ஏதோ சொல்றாரு. நான் இங்க வைத்தால கத்திக்கிட்டு இருப்பேன்னா என் பேச்சை கேட்காம அவர் காதல சொல்லியாச்சு. அவங்க கடைசி வரைக்கும், நம்ம சாவுற வரைக்கும் அவர் காதல அவருக்கு என்ன சொன்னாரு நம்ம தெரிய போறது இல்லை. ஆனா நம்ம கவனம் எல்லாம் அங்கதான் இருக்கும். இங்க சத்தமா பேசிட்டு பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் கடந்து போயிருக்கோம், அதை பற்றி கவலை இல்லை. கவனச்சிதறல், உங்களுக்கு காட்சிகள் போதுமானதாக இருக்கிறது கவனத்தை சிதறடிக்க. நான் எந்த மேடையிலும் சொல்லுவேன், புத்தகத்தில் உள்ள மேடையிலும் சொல்கிறேன். ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம், ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம்.